தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற விடயத்தை பேசியது நாமல் ராஜபக்சேயும் அவர்கள் சார்ந்தவர்களும் பாராளுமன்றத்தில் பேசுகின்றார்கள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குமாக இருந்தால் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் வெறுமனே ஒரு 7 அல்லது 8 மணித்தியாலத்துக்குள் சூத்திரதாரிகளை அல்லது சம்பந்தப்பட்ட கொலை செய்த துப்பாக்கிதாரியை கைது செய்வதற்கு வாய்ப்பில்லை. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் பல காலங்கள் எடுக்க வேண்டும். எனவே பாதுகாப்பு அதிகாரிகள், தேசிய பாதுகாப்பிற்கு செயற்படக்கூடிய பாதுகாப்பு தரப்பினர்கள் அவர்களுடைய கடமையை சரியாக செய்கிறார். இருந்தாலும் திட்டம் தீட்டியவர்கள் அழகான முறையில் அந்த திட்டத்தை தீட்டி உள்ளுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். புத்தகத்திற்குள் துப்பாக்கியை எவ்வாறு ஒழித்து சென்றிருக்கின்றார்கள், அதை 2 அல்லது 3 கைமாறி உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளே அவர் போய் இருக்கின்றார். ஒரு ஒரு வக்கீல் போன்ற ஒரு தோரணையிலே இருவருமே செயற்பட்டிருக்கின்றார்கள். துப்பாக்கி சுட்ட பின் அவர்கள் துப்பாக்கியை போட்டுவிட்டு துப்பாக்கியோடு வெளியில் செல்கின்ற போது அவர் அவதானத்தை அவர் பிடிபட்டு விடுவார் என்ற அடிப்படையிலே அவர் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் தப்பிச் செல்லுகின்ற போது குறிப்பாக தெரியும், அவர்கள் அநேகமாக தப்பிச் செல்பவர்கள் வேகமாக செல்வதாக இருந்தால் 2 ஹைவேயும் யூஸ் பண்ணுவாங்க. எனவே ஹைவேக்குள்ளே போகிற நேரம் ஹைவேக்குள்ளே அந்த நேரத்துக்குள், குறிப்பிட்ட நேரத்துக்குள் யார் வந்திருக்கிறார்கள், யார் போயிருக்கிறார்கள், எவ்வளோ வேகமாக வாகனங்கள் செல்கின்ற அடிப்படையிலே அந்த காணொளிகளையும் அந்த சிசிடிவிகளையும் எடுத்து குறுகிய காலத்திற்குள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். எனவே தேசிய பாதுகாப்புக்கு இது நிச்சயமாக அச்சுறுத்தல் என்ற விடயத்திலே யாரும் எதுவும் பேச முடியாது.